மீண்டும் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய நாளிலே இலங்கையிலே இடம்பெற்றிருந்த ஒரு முக்கியமான விடயம் நிலந்த ஏவர்த்தன. முன்னாள் அரசு புலனாய்வுத்துறையினுடைய தலைவராக இருந்த நிலந்த ஏவர்த்தன் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு உடனடியாக விசாரணை என்கின்ற ஒரு முக்கிய கட்டத்துக்குள் நகர்த்தப்பட்டு இருக்கின்றார். இவர் மீது இந்த விசாரணை இடம்பெறுகிறது. போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பில் முன்னுக்கு பின் முரணாக பலருடைய புரிதல் இருக்கின்றது. ஊழல் விசாரணை அல்லது கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடி என்றெல்லாம் கூறப்படுகிறது. வேறு எதுவும் இல்லை. 2019 ஆண்டில் ஒட்டுமொத்த இலங்கையுமே நிலைகுலைய செய்த ஒரு சம்பவமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. தீவிரவாத தாக்குதலின் விளைவாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களின் மீது தாக்குதல் இடம்பெற்றிருந்தன. இந்த தாக்குதலானது இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்றுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி நடவடிக்கை என்று அன்றைய காலப்பகுதியில் புலனாய்வுத்துறை அடங்கலான அரசியல் மேடைகளிலும் கூட பிரதான பேசு பொருளாக இருந்தது. இந்த தகவல் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தவறியதன் விளைவாகத்தான் இப்போது நிலந்த ஏவர்த்தன, முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்த நிலந்த ஏவர்த்தன் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு விடயங்களுக்கு விசாரணைக்கான தயார்படுத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவை தொடர்பாக பார்க்கின்ற போது பணி நீக்கம் செய்வதற்கான உத்தரவை போலீஸ் சேவை ஆணைக்குழு பதில் போலீஸ் மா அதிபருக்கு வழங்கியதன் அடிப்படையில் அந்த பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பணி நீக்கம் செய்யும் உத்தரவை போலீஸ் சேவை ஆணைக்குழு பதில் போலீஸ் மா அதிபருக்கு வழங்கியிருந்தது. பணி நீக்கம் செய்யும் உத்தரவுக்கு அமைவாக உடனடியாக அந்த பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நிலந்த ஏவர்த்தன தனது கடமைகளை புறக்கணித்தார் மற்றும் குற்றவியல் குற்றங்களை செய்வதற்கு காரணமாகவும் அல்லது அதன் பின்னணியிலும் இருந்தார் என்பதன் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்திருக்கின்றது. செய்த குற்றத்துக்கு விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் அங்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. செய்த குற்றமானது அவர்களை பொறுத்தவரையில் குற்றவியல் குற்றம் என்கின்ற கருத்து தான் இங்கு பரிமாறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு நாட்டிலே தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு குறித்த நிலந்த ஏவர்த்தன உடந்தையாக இருந்தாரா என்பதை கண்டறிவதற்காக குற்றவியல் குற்றத்தின் அடிப்படையில் இவருக்கான வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் இப்போது எல்லோருடைய மன கண்ணோட்டமும் தெரிகின்றது. அப்படியா இவருக்கு இப்படி என்றால் பிள்ளையானின் நிலை என்ன என்று தானே யோசிக்கின்றீர்கள். அதற்கு பின்னர் வருகிறேன். அது தொடர்பான பல விடயங்கள் இருக்கிறது. இந்த அடிப்படையில் இவர் மீதான வழக்குகள் இப்போது தொடுப்பதற்கான விசாரணைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு ஒரு வாரங்களுக்கு முன்னர் குறித்த பதவியின் அரச புலனாய்வுத்துறையின் தலைவராக இருந்த நிலந்த ஏவர்த்தனவின் மேசைக்கு இந்த தாக்குதல் இடம்பெற போகிறது என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று அல்லது முன்னெச்சரிக்கை புலனாய்வு தகவல் ஒன்று சர்வதேச நாடுகளால் அல்லது சர்வதேச புலனாய்வு அமைப்புகளால் வழங்கப்பட்டிருக்கிறது. அன்றைய கால பகுதியில் அவர் அதனை எப்படி கையாண்டிருக்க வேண்டும், எப்படி இடம்பெற போகிறதா, இப்படியான ஒரு தகவலிடம் வந்திருக்கின்றது என்று அண்மையிலே உள்ளை பகுதியிலே தாக்குதல் இடம்பெற போகின்றது, தாக்குதலுக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட போது இந்த அரசு எவ்வாறு விரைந்து செயற்பட்டது, பாதுகாப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொண்டிருந்தது. ஆனால் அன்று நிலந்த ஏவர்த்தன தான் விடுமுறையில் செல்ல வேண்டும், தான் வரும் வரைக்கும் அந்த தகவலை யாரும் திறந்து பார்க்க வேண்டாம் என்று கூறிவிட்டு இவர் விடுமுறைக்கு சென்று விட்டார். ஒரு நாட்டிலே ஒரு அனர்த்தம் இடம்பெற போகிறது என்கின்ற சர்வதேச எச்சரிக்கை வருகிறது. அந்த எச்சரிக்கையை புறந்தள்ளி இவர் விடுமுறைக்கு சென்று விட்டார். சென்று விட்டு வருகின்ற போது இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இது தொடர்பில் தான் ஏன் இந்த விடயத்தை முறையாக கையாளவில்லை? நீங்கள் யோசிக்கலாம், அனுர அரசில் தானே அவர் பதவியில் இருந்தார் என்று. இப்போது இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரிகளில் 3ஆம் தரத்தில் இருந்தவர் தான் இந்த நிலந்த ஏவர்த்தன 3ஆம் தரத்திலே இப்போது இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளின் முக்கிய இடத்தில் இருந்தார். மிக விரைவில் ஒரு குறிப்பிட்ட வயதிலே இருந்ததனால் விரைவிலே போலீஸ் மா அதிபராக கூட அவருக்கான வாய்ப்புகள் இருந்ததாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிவராத பல தகவல்கள் அண்மைக்கால விசாரணைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணை என்று சொன்னால் இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணை வலயம் 3 வலயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு முன்னர் குறிப்பிடுகின்றோம். நலிந்த ஜெயதிஸ் குறிப்பிட்டதுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த மட்டத்தில் உள்ளது என்று
அமைச்சரிடம் வினவுகின்றார்கள் ஊடகவியலாளர். அவர் கூறிவிட்டு எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அசாத் மௌலானா தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்கி ஒரு பெரிய சாட்சியாக அரசுக்கு இருக்கக்கூடியவர். இந்த அசாத் மௌலானா தொடர்பில் ஒரு முக்கியமான கருத்தை நலிந்த ஜேதிச கூறுகின்றார். அண்மையிலே நாடாளுமன்றத்திலே கருத்தினை முன்வைத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களும் அசாத் மௌலானாவை அழைத்து வருவதற்கான ராஜதந்திர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, ராஜதந்திர முறைகள் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, விரைவில் அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று கூறினார். நலிந்த ஜேதிஸ் அவர்களும் கூறுகின்றார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானா உட்பட்ட தேவையான நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு வரியை அவதானிக்க வேண்டும். அசாத் மௌலானா உட்பட இன்னும் பலர் இருக்கிறார்கள். நீங்கள் தேடுகிறீர்கள் தானே, இப்போது இருக்கக்கூடிய பலரை ஏன் இவர்கள் கைது செய்யவில்லை என்று இப்போது கூறுகின்றார். அசாத் மௌலானா உட்பட பலரை அழைத்து வருவதற்கான ராஜதந்திர ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன, ராஜதந்திர ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று இப்போது கூறப்படுகின்றது. அதில் நீங்கள் சில வேளை சிந்திக்கலாம், சுரேஷ் சாலவை பற்றி ஏன் கூறவில்லை என்று. அது தொடர்பான ஒரு முக்கிய இடத்துக்கு தான் இதுவரையில் வெளிவராத பல தகவல்கள் வெளிவர இருக்கின்றன. அவற்றின் ஒரு பகுதியை பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். அவற்றின் ஒரு பகுதி என்று குறிப்பிடுகின்ற போது பிள்ளையானிடமிருந்து பல தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல தகவல்களை பிள்ளையான் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவற்றை பொதுமக்களுக்கு மிக விரைவில் தெளிவுபடுத்துவோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூறியதை நலிந்த ஜேதிஸ் அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார். அது மட்டுமல்லாது விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் எதிர்பாராத மிக பெரும் முக்கிய புள்ளிகள் எல்லாம் சிக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு தகவலை நாசுக்காக கூறுகின்றார். விசாரணை இப்போதும் நிறைவடையாமல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதி அமைச்சரும் தன்னுடைய கருத்தை கூறுகின்ற போது, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் சூத்திரதாரிகளும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. இச்சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் அனைவரும் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு தொடரப்படுவார்கள் என்று நீதி அமைச்சரும் தன்னுடைய பங்கு குறிப்பிட்டு விட்டார். இப்போது நலிந்த ஜேதிச குறிப்பிட்டார், நீதியமைச்சர் குறிப்பிட்டார், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டார். ஏன் நீங்கள் நினைப்பது போன்று சுரேஷ் சாலவை கைது செய்ய முடியாது? அது தொடர்பான ஒரு விசாரணை தான் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுரேஷ் சாலவை ஏன் கைது செய்ய முடியாது? எதனால் கைது நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன? விமான நிலையத்திலே அவருக்கான பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏன் அவரை விசாரணைக்கு கூட அழைக்க முடியாமல் இருக்கின்றது? அங்குதான் சுரேஷ் சாலே ஒரு கட்டித்தனமான வேலையை பார்த்திருக்கின்றார். ஆதாரங்கள் எதுவும் இல்லை சுரேஷ் சாலே இதற்குள் நேரடியாக தொடர்புபட்டார்கள் என்று. ஆனால் இப்போது அரசிடம் இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான ஒரே ஒரு ஆதாரம், 2018 செப்டம்பர் மாதம் அளவில் கோட்டாபாயவின் பிரத்யேக வாசஸ்தலத்திலே ஒரு முக்கிய சந்திப்பு இடம்பெறுவதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை சுரேஷ் சாலே ஊடாக அசாத் மௌலானா செய்திருந்ததாகவும், அந்த சந்திப்பிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பில் பிரசாந்தன், அதே போன்று இனிய பாரதி, தேவராஜன் என்கின்ற மூவரோடு தானும் சென்றதாகவும், இது அசாத் மௌலானா குறிப்பிட்ட விவகாரம் இப்போது அங்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய விவகாரம். அந்த சந்திப்பின் போது முன்னாள் ஓய்வு பெற்ற தேசிய புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் கபில அவர்கள் அந்த இடத்தில் இருந்ததாகவும் ஏற்பாடு செய்கிறார் சுரேஷ் சாலே. அந்த இடத்தில் சுரேஷ் சாலே இருந்தாரா இல்லையா என்பது தொடர்பில் ஒரு முழுமையான ஆதாரம் வேண்டும், அல்லது முழுமையான தரவு இல்லாமல் தான் இப்போது அரச புலனாய்வுத்துறை திணறிக் கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய கைதுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியாமல், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாமல் இருப்பதனுடைய மிக பிரதானமான காரணம் இதுவென்றுதான் கூறப்படுகிறது. நலிந்த ஜேதிச, ஆனந்த விஜயபால போன்றவர்கள் எல்லாம் அசாத் மௌலானா தொடர்பில் ஒரு நெருக்கமான கருத்துக்களை கூறுகின்றார்கள், ராஜதந்திர அணுகுமுறையூடாக அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் என்று. இன்னும் ஒரு தகவல் கொழும்பிலே பலமாக பேசப்படுகிறது. தரித்த ஜேதிச என்கின்ற ஊடகவியலாளர் அதே போன்று அரச ஜனாதிபதி செயலகத்திலே இருக்கக்கூடிய அனுருத்த லொக்கு ஹப்பு ஆராய்ச்சி போன்றவர்கள் ஊடாக சில தகவல்களை, குறிப்பாக அசாத் மௌலானா அரச புலனாய்வு துறைக்கும் இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற விதத்தில் அவர்களுக்கு ஊடாக சில தகவல்கள் வழங்கப்படுவதாகவும், இன்னும் அரசோடு நேரடியாக தொடர்புக்கு வரவில்லை என்கின்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது. இது கொழும்பில் இருக்கக்கூடிய செய்தி வட்டத்தில் பேசப்படுகின்ற தகவலாகத்தான் இது இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற போதும் இன்று
அசாத் மௌலானாவின் கூற்றுக்கள் அடிப்படையிலோ அல்லது அங்கிருக்கக்கூடிய சாட்சியங்கள் அடிப்படையிலோ சுரேஷ் ஆலவை கைது செய்ய முடியாமல். என்ன காரணம் என்று இன்னும் அதிகமாக தேடுகின்ற போது சுரேஷ் ஆலவை பொறுத்தவரையில் அவர் சாதாரணமான ஆள் இல்லை. இலங்கையில் இந்த நடவடிக்கை இடம்பெறுகின்ற போது அவர் இந்தியாவில் ஒரு பயிற்சி நடவடிக்கையில் இருந்ததாகத்தான் கூறப்படுது. இந்திய புலனாய்வு அமைப்புகளோடு மிக நெருக்கமாக பணியாற்றக்கூடியவர், இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு மிகவும் பரிச்சயமானவர். அசாத் மௌலானா இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற போது அவர் இருக்கின்ற இடத்தை கண்டறிவதற்காக இந்திய புலனாய்வு அமைப்புகளூடாக பல முயற்சிகளை செய்தவர். இப்படியாக இந்திய புலனாய்வு துறையோடு கடும் நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய அசாத் மௌலானாவை இலங்கை அரசு கைது செய்தால் அது பெரும் ஒரு சிக்கலில் முடியும் என்கின்ற ஒரு பெரும் பதட்டமும் இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையினருக்கு இருக்கிறது. அதனால் முறையான சாட்சியங்களை சேகரிப்பதில் தான் இப்போது அரசு தீவிரமாக இருக்கின்றது. இனிய பாரதி தான் அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பெரும் சாட்சியாக இருக்கின்றார். அவரிடமிருந்து இறுதியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா என்கின்ற விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அன்றைய காலப்பகுதியிலே மட்டக்களப்பிலே இடம்பெற்ற தாக்குதல், அதன் பின்னர் சாய்ந்தமருதிலே இடம்பெற்ற ஒரு குண்டு தாக்குதல் தொடர்பான பல விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த விசாரணைகள் தொடர்பான பல விடயங்கள் எமக்கும் புலனாய்வு ரீதியாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வழங்கலாம் என்று நம்புகிறோம். நீங்கள் இப்போது எதிர்பார்த்திருப்பீர்கள், என்ன இந்த விடயத்தில் பிள்ளையான் தொடர்பில் குறிப்பிட்டோம், விசாரணைகளில் 3 கட்டங்கள் என்று குறிப்பிட்டோம். விசாரணை என்று 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தாக்குதலுக்கு திட்டமிட்ட 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அரச புலனாய்வு அல்லது இராணுவ புலனாய்வு அல்லது அரச உயர் பதவியில் இருந்தவர்கள் யார் யார் இந்த திட்டங்களோடு தொடர்பட்டிருந்தார்கள்? நிலந்த ஜெயவர்தன அவர்கள் இப்போது இந்த திட்டத்தோடு தொடர்பட்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றவியல் வழக்கொன்றுக்கான முகாந்தரங்கள் நீதிமன்றத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பிருந்தன. திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பிள்ளையான் தொடர்பட்டார் என்று கூறப்படுகிறது என்றால், பிள்ளையான் இந்த திட்டத்தில் 2ஆம் கட்டத்தில் பிள்ளையானோடு உரையாடி இருக்கின்றார், பிள்ளையானோடு தொடர்புகளை பேணி இருக்கின்றார். அங்கிருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பலர் இந்த தொடர்புகளை பேணி இருக்கின்றார்கள். அவர்கள் பிள்ளையானை தயார்படுத்தியது உண்மையா? இதன் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தது புலனாய்வு துறைதானா என்கின்ற அடுத்த கட்ட விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த விசாரணைகளினுடைய இறுதி கட்டங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது 3வது கட்டமாக இந்த சம்பவத்தை செய்வதற்கு அல்லது இந்த சம்பவத்தோடு தொடர்புபடுவதற்கு நேரடியாக இந்த சம்பவங்களை செய்ததன் பிரதான பின்னணியில் வகித்த சஹரான் தலைமையிலான குழுவினரை ஏற்பாடு செய்து தயார்படுத்தியது யார்? இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையின் அதிகாரி, அரச புலனாய்வுத்துறையினுடைய தலைவராக இருந்தவர்கள் நிலந்த ஜெயவர்தன. அதே போன்று சுரேஷ் ஆலை அவர்கள் புலனாய்வுத்துறையின் உயர் பதவி வைத்தவர். இப்படி எல்லா இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையினர் இதனோடு தொடர்படுகிறார்கள் என்றால், தாக்குதலுக்கு திட்டமிட்டது இலங்கை புலனாய்வுத்துறையா அல்லது சர்வதேச சதியா? இந்த புலனாய்வு திட்டங்களை நகர்த்துவதற்கு பயன்படுத்தப்பட்டது பிள்ளையானா அல்லது பிள்ளையானுக்கு பின்னும் இன்னும் யாரும் இருக்கின்றார்களா? இந்த செயற்படுத்த போகின்ற அல்லது இந்த செயலை செய்ய வைக்கப்பட்ட சஹரான் தலைமையிலான தீவிரவாதிகளை பயன்படுத்தியது யார்? ஒட்டுமொத்தத்தில் இந்த சதி வலையமைப்பு பின்னப்பட்டது. இதனால் இதில் அரசியல் புள்ளிகள் யார் யார் இவர்களோடு தொடர்பில் இருந்தார்கள் பேசப்படுகின்றது. அல்லது தேர்தல் மேடைகளிலும் பேசப்பட்டது, கோட்டாபாயா ஆட்சி மாற்றம் ஒன்றுக்காகத்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தினார் என்று. இவ்வாறுதான் இந்த விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நல்லாட்சி காலத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று பலர் கோரிய போது அன்றைய காலப்பகுதியிலே ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை நிலைநிறுத்துவதற்கு கோட்டாபாயா இந்த சதியை செய்தாரா என்கின்ற விசாரணைகள் எல்லாம் இன்று தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இனிய பாரதி, பிள்ளையான், இன்னும் பலர் கைதுகள் இடம்பெறப் போகின்றனவா? அல்லது இப்போது இருக்கக்கூடிய கைதுகளின் அடிப்படையில் மிக விரைவில் அரசு புலனாய்வுத்துறை, போலீஸ் புலனாய்வுத்துறையில் இருக்கக்கூடிய பலருடைய பதவி நீக்கம் செய்யப்பட்டு குற்றவியல் வழக்குகள் தொடரப்பட உள்ளனவா? நிலந்த ஜெயதிசவுக்கே குற்றவியல் வழக்கு தயார் என்றால், பிள்ளையான், இனிய பாரதி போன்றவர்களுக்கு எவ்வகையான வழக்குகள் இதில் நகருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது. நல்லாட்சி கால பகுதியிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரதமராக வந்தபோது இப்போது இருக்கக்கூடிய கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் மஹிந்த ராஜபக்சவை நேரடியாக சென்று சந்தித்தார். அந்த சந்தித்த வேளையிலே மஹிந்த தேசப்பிரிய, முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அவர்களும் உடன் இருந்தார். இவ்வாறெல்லாம் பேசப்படுகின்றது. அப்படியாயின் கர்தினால் மல்கம் ரஞ்சித் மீதும் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமா? கர்தினால் மல்கம் ரஞ்சித் இந்த தாக்குதலுக்கு நீதி வேண்டும் என்கின்றார். அன்று நல்லாட்சி அரசை வீட்டுக்கு அனுப்பி ஆட்சி மாற்றத்திலே மஹிந்த தரப்பினர் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அப்படியே அவர் மீதும் விசாரணை இடம்பெற வேண்டுமா? இவ்வாறு பல குழப்பங்களோடு இந்த உயிர்த்த
ஞாயிறு தாக்குதல் ஒரு மிக நேர்த்தியான ஒரு விசாரணையை சாணி அபேசேகர் அவர்தான் இப்போது நிலந்த ஏவர்த்தனவின் இந்த சதி நடவடிக்கையை கண்டுபிடித்தவர். அதே போன்று இப்போது இடம்பெறுகின்ற விசாரணைகளில் அவர் குறிப்பாக சொல்லப்படுகிறது வீட்டுக்கு செல்லாமலே அலுவலகத்தில் தங்கியிருப்பதாகத்தான் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் இது தொடர்பான ஒரு முதற்கட்ட அறிக்கையும் முதற்கட்ட கைது நடவடிக்கைகளுக்கான நீதிமன்ற உத்தரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கொழும்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கைது நடவடிக்கைகளில் இன்னும் யார் யார் சிக்க போகிறார்கள். 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் கோத்தாவை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்த போது சுரேஷாலே இருந்தாரா என்கின்ற விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன இடம்பெறப் போகிறது. அசாத் மௌலானா அழைத்து வரப்படுவாரா, அசாத் மௌலானாவின் தகவல்கள் வெளிப்படுத்தப்படுமா என்ற தகவல்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்கின்ற தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.